பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 96 1 முதல் 5 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபத்தை எடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளை கத்தனை கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா கத்தாவே, இந்த ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீங்க அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக கிட்ட ஜெபிக்கிறோம். ஆராதனை கத்த நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா. ஆண்டவரே பிரசன்னம் அப்பா எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அப்பா அவமை நோக்கி பார்க்க அவமை ஆராதிக்க கத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா கத்தாவே, ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக கிட்ட ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்கள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீரே வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்ற ஒரு பாடலை பாடுவோம். நம்மளுடைய தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். அவரோட கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி ஏந்தி வழிநடத்தி வருகிறது. அந்த தேவனை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். கைவிடப்படுவதில்லை.
உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய பலனாகிய கர்த்தராய் நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் பலனிழந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, நீங்க தகப்பனே உங்களுடைய பலனை எங்களுக்கு தந்து தகப்பனே எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. யாரும் இல்லாமல் அப்பா நாங்கள் கால்கள் சறுக்கி விழுந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நீங்க தகப்பனே எங்களை தூக்கி விடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே அப்பா. குப்பையில தூசியில இருந்த எங்களை தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களை ஒருபோதும் மறக்காத தேவன் அப்பா, எங்களை மறந்துடாத தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இப்போது கூட என்னை மறந்துடாதீங்க என்ற பாடலை பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்.
ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை ஒருபோதும் மறக்காதீங்க ஆண்டவரே. அப்பா இதுவரை எங்களை மறந்ததில்லை ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை மறக்காம ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்க கீழ்ப்படினாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் துரோகம் செய்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்களும் மறுதலித்தாலும் ராஜா ஒருபோதும் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை மறவாத தேவன் ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்கள் அப்பா உம்மை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் ஆண்டவரே அப்பா உம்மை நாங்க தேடாத நாட்கள் உண்டு அப்பா, கீழ்ப்படியாத நாட்கள் உண்டு ஆண்டவரே அப்பா, உம்மை மறந்த நாட்கள் உண்டு ராஜா. ஆனாலும் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு பெரிதா இருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை மறவாமல் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாள் உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி வருகிறீங்க. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். என்றென்றைக்கும் ஆண்டவரே அப்பா அப்பா உமது நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே அப்பா என்றென்றைக்கும் நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆவியானவர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை அப்பா உம்முடைய பலத்த கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் மார்க்கு புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் சில வசனங்களை நாம் வாசிப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபராகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4 நண்பர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே போல ஜனக்கூட்டங்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அவர் தேவனுடைய குமாரனும் என்றும், அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டவர் என்றும், அவர் மேசியா என்றும், அவர் தேவன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்வது போல, ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தாம் ஆராதிக்கிற, தாம் வணங்குகிற இதோ தேவனை குறித்து, இயேசுவை குறித்து நன்றாக அறிந்திருப்பார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இங்கு ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். திமிர்வாதக்காரன் என்றால் அவனால் செயல்பட முடியாது, அவனால் எழுந்திருக்க முடியாது, அவன் எந்த காரியத்தை அவன் செய்து கொள்ள முடியாது. முழுமையாய் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு கான்சியஸ் இருக்கும், ஆனால் உணர்வு இருக்காது. இப்படியாய் உணர்வில்லாதவனாய், செயலற்றவனாய், அவன்
மிகுந்த வருத்தத்துக்குரியவனாய், வேதனைக்குரியவனாய் காணப்படுகிறான். மற்றவருடைய உதவி அவனுக்கு தேவை, மற்றவருடைய பராமரிப்பு அவனுக்கு தேவை. இல்லை என்றால் அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. அதை நாம் பார்க்கும்போது மரித்ததுக்கு ஒப்பாக அவன் காணப்படுகிறான். இந்த இடத்திலே அவனுடைய இந்த வியாதிக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுடைய பாவங்கள் அவனை அந்த வியாதிக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே அவன் குணமாக முடிகிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பார்த்தீர்களா? தேவன் அவன் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுகிறார். அவன் அப்படியாகவே எல்லோருக்கும் முன்பாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இவனுடைய வியாதிக்கு காரணம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்றால் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு உண்மையும் நீதியுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களே நம்முடைய பிரச்சனைகளுக்கு மிகவும் காரணமாய் இருக்கிறது. பாவத்தினாலே வியாதி வருகிறது, பாவத்தினாலே சாபங்கள் வருகிறது. பாவத்தை நாம் செய்யும் பொழுது இதோ பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் இந்த திமிர்வாதக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்போது இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கும்போது 4 நண்பர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 4 பேரும் இதோ அவனுக்கு நண்பர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆகையினாலே அவனை அந்த 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அந்த 4 பேரும் அவனை சுமந்து கொண்டு மருத்துவரிடத்துல போகலாம், மருத்துவமனைக்கு போகலாம், பல சிகிச்சை அளிக்கும்படியாய் போகலாம். ஆனால் அவர்கள் சென்ற இடம் எங்கே என்று சொன்னால் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் செல்லுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக்கினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மேசியா என்று அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவே பாவத்துக்கு பரிகாரி என்று அறிந்திருந்தார்கள். இயேசுவே இரட்சகர் என்று அறிந்திருந்தார்கள். இயேசுவே இதோ தேவனுடைய குமாரன் மேசியா என்று அறிந்திருந்தார்கள். இவர் குணமாக்க முடியும் என்றதை அறிந்திருந்தார்கள். இவராலே விடுதலை கொடுக்க முடியும் என்று அறிந்திருந்தார்கள். இவராலே அற்புதம் செய்ய முடியும் என்று 4 பேரும் அறிந்திருந்தார்கள். இயேசுவை அந்த 4 பேரும் நன்றாக அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 4 பேரும் இயேசுவை முழுமனதாய் இயேசுவை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சீஷர்களாக, அவருடைய ஃபாலோவராக, அவரை பின்பற்றுவர்களாக, அவரை இதோ தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ புத்திரர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆகினால் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் ருசி பார்த்தவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறார்கள். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்தால் யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதை இல்லை என்று அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த 4 பேரும் அதிகமாய் அறிந்து வைத்தபடினாலும் அவர்களை விசுவாசம் 100க்கு 100 இயேசுவின் மேல் இருந்தபடியினாலும் இயேசு அற்புதம் செய்ய முடியும், சுகம் கொடுக்க முடியும், ஐயா தீமையை நன்மையாய் மாற்ற முடியும், குற்றங்களை மன்னிக்க முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும், இவைகளெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தபடியினாலே அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு இருந்த வீட்டிலே
வாசல் வழியாய் அவரிடத்தில் அவனை கொண்டு போவதற்கு முடியவில்லை என்றால் ஜனத்திரள் அதிகமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட ஐயோ கூட்டமாய் இருக்கிறதே, நாம் பிரவேசிக்க முடியாதே, தேவ பிரசனத்துக்குள்ளாய் தேவனுடைய அவருடைய சமூகத்தை நாடி போக முடியவில்லையே என்று அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார்கள். அவர்கள் ஒன்றே நோக்கம், தன்னுடைய நண்பன் சுகமாக வேண்டும், இந்த பாவத்திலிருந்து இவன் விடுதலை அடைய வேண்டும், இவன் சுகமாக வேண்டும், இவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இவனுடைய வாழ்க்கை இதோ தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் மாற வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அந்த வீட்டின் கூரை மீதே ஏறுகிறார்கள். ஒரு பொருளை நம்ம வீட்டு மாடியில ஏற்றி, ஒரு சோப்பாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சோப்பாவை நம்ம வீட்டு மாடியில ஏற்றும் பொழுது முன்னே சுமப்பவர்களும் பின்னே சுமப்பவர்களுக்கும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சோப்பாவை அவர்கள் பத்திரமாகவும் எந்த சேதம் இல்லாதபடிக்கும் அவர்களும் எந்த காயப்படாமலும் அவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அந்த சோப்பாவை எடுத்து செல்லுவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு மன வேண்டும். அவர்களுக்குள்ளாய் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரே சிந்தை இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 4 பேரும் அந்த கூரையின் மீது இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து செல்லும் பொழுது அந்த 4 பேருடைய மனமும் ஒரு மனமாய் ஒரே ஐக்கியமாய் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஈடு கொடுத்து அவனை பத்திரமாக அந்த கூரை மீது ஏற்றி கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக விடுகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டாராம். அவர்கள் ஐயோ சோர்ந்து போய் திரும்பி போய்விடவில்லை. அவர்கள் ஐயா ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவனை திருப்பி கொண்டு போக விடவில்லை. எப்படியாவது தன் நண்பன் சுகமாக வேண்டும் என்று முழு மூச்சோடு கூட அவனை கொண்டு வருகிறார்கள். அதற்காக என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, நாங்கள் எப்படியாவது இயேசுவின் சமூகத்துக்கு நாங்கள் போவோம், இயேசுவின் சமூகத்தில் இவனை கொண்டு போய் நிறுத்துவோம், இயேசுவினை மன்னிப்பார், ரட்சிப்பார், சுகம் கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று முழு மூச்சோடு விசுவாசத்தோடு செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த 4 பேர்களுடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார். அப்பொழுது அந்த திமிர்வாதக்காரனுடைய வியாதிக்கு காரணத்தையும் அவர் அறிந்து கொண்டார். ஏதோ மகனே, ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து, அதுவும் அவன் ஒரு பாவி, அவன் பாவத்தினாலே திமிர்வாதக்காரனா இருக்கு, அந்த பாவியை பார்த்து கர்த்தர் மகனே என்று சொல்லி அழைக்கிறார். அதுதான் தெய்வ அன்பு. நாம் பிறரை பார்த்தால் அருவருப்போம், நாம் பிறரை பார்த்தால் நம் தூர செல்வோம், முகம் சிலிப்போம். நாம் யாரை பார்த்தாலும் என்ன செய்யறோம்? ஒரு குற்றவாளியை பார்த்தாலும் நாம் என்ன செய்வோம்? அவர்களை என்ன செய்வோம்? இலக்காரமாய், அற்பமாய், அருவருப்போடு கூட பார்ப்போம். ஆனால் நம் தேவன் அல்ல, அப்படி அல்ல. வியாதிஸ்தர்களை பார்க்கும் போதும் அருவருப்போம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. மதர் தெரேசாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் தெய்வீக சுவாபமுடையவர்களாய், இரக்கத்துக்கு ஒரு அடையாளமாய் இருந்தார்கள். எத்தனை குஷ்டரோகிகளை அவர்கள் கைகளினாலே சுத்தப்படுத்தி மருத்துவத்தை, மருத்துவ ரீதியிலே அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து அருவருக்காமல், முகம் சிரிக்காமல் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்த குஷ்டரோகிகளை ஆண்டவர் அருவருக்கவில்லை, முகம் சிரிக்கவில்லை. அவர்கள் மீது கையை வைத்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவர்களை சுகப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமி தம்மிடத்தில் வருகிறவர் புறம்பே தள்ளுவதும் இல்லை. அவர் பாவியை பார்த்து அவர் மனம் பாவியை பார்த்து முகம் சிலிப்பதும் இல்லை, அருவருப்பதும், வியாதிஸ்தலை பார்த்து அருவருப்பதும் இல்லை, ஒரு பாவியை பார்த்து அவனை தூர தள்ளுவதும் இல்லை. அவர் இயேசு அன்பானவர் அல்லவா? நம்மை ரட்சிக்கவே, நம்மை மீட்கவே ஆண்டவர் நமக்கு ஒரு பரிகாரியாய் இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா? ஆகினாலே அவர் நம்மை ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளுவதே இல்லை. அன்போடு கூட ஆண்டவர் நம்மை அரவணைத்து நமக்கு உதவி செய்கிறவராய், தயவு பாராட்டுகிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், மீட்கிறவராய், அரவணைக்கிறவராய், தாயை விட மேலான அன்புடையவராய், தகப்பனை விட மேலான அன்புடையவராய் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லவில்லையா?
தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி, தகவனும் தாயும் கைவிடுவது ரொம்ப அரிது. ஆனால் அவர்களே கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவர் மறப்பாலோ, அவள் மறந்தால் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? அந்த தேவன் இந்த வியாதிஸ்தனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டான். தேவன் சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். அதனால 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை அந்த 4 பேரும் அறிந்திருந்தார்கள். இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று அறிந்திருந்தார்கள். அவர் சுகமாக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசுவிடத்திலே போகும்போது நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகினால் தான் 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு சென்றார்கள். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் இயேசுவை அன்பை அறிந்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் தயவையும் அவர் நல்லவர் என்பதையும் ருசித்து பார்த்திருக்கிறோம். நாம் இயேசு நம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய வீட்டினுடைய முதல்வராய் இருக்கிறார், நமக்கு தலையாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இப்போது 4 பேர்களுடைய குணாதிசயம் எப்படி தெரியுங்களா? தெய்வீக சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? தன் நண்பன் இப்படி வியாதிஸ்தராய் இருப்பது அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும்? இல்லை, மிகவும் துக்கப்பட்டு இருப்பார்கள். எப்படியாவது இவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி. அவன் பாவத்தினாலே அடைந்த அந்த வியாதி, இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். புகைப்பிடிப்பதிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ ஏதோ பாவத்துக்கு அடிமையாகி விடுதலை ஆக முடியாமல் இருக்கிறார்கள். இதோ பாவத்தினாலே வருகின்ற அந்த வேதனைகளை சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அவர்களை இயேசுவினிடத்துல கொண்டு செல்லுகிற பணி நம்முடையதல்லவா? அவர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்காக நாவினாலே அன்பு கூறுவது மாத்திரமல்ல, கிரியினாலும் அவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். நம்மால் முடிந்த அறிவுகளுக்காக உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை அவர்களுக்கு போய் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்கள் மன்னிக்கும்படியாக, பாவங்கள் மன்னிக்கும்படியாக, புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டோம் போதும் என்று இருந்து விடக்கூடாது. நம்முடைய தாய் தகப்பனுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு ஆவலுடையவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வாசம் செய்யும் இடத்திலே அருகிலே எத்தனை பேர் இயேசு அறிந்து கொள்ளாமல் இதோ பாவத்திலே வாழ்ந்து பாதாளத்திற்குள்ளாய் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த மரணத்திலிருந்து அவர்களை திருப்பி கொண்டு வருவது நம்முடைய வேலை அல்லவா? தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் இருக்கிறதல்லவா? அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது அல்லவா? நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அல்லவா? அவர்களுக்காக நாம் எதையாவது கிரியின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, நாம் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு நாம் எல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரி இரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், பாவ வழியில செல்கிறோம், பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள், பாவ வாழ்க்கையில இருக்கிறவர்கள், அவர்களை எல்லாம் நம் ஆண்டவராய் இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் விடுதலை அடையும்படியாய் இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து நான் ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். ஐயா, பாவிகளாய் இருக்கிறவர்கள் இதோ இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். அவர்கள் இருள இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த காலத்தில் இருக்கிறார்கள். பிசாசின் கிரியை அவர்கள் மேலே காணப்படுகிறது, பிசாசின் பிடியிலே இருக்கிறார்கள். அவர்களை நாம் விடுதலை செய்யும் பொழுது அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கப்பார்கள்.
அவர்கள் வெளிச்சமாய் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள். ஆகையினாலே நாம் நம்முடைய வேலை, தேவன் நம்மீது அந்த ஆத்ம பாரத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக நாம் எதையாவது அவர்களுக்காக செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள். இரண்டாவது, படுக்கையை சுருட்ட வேண்டிய நேரங்க. பாவத்திலேயே விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. சோம்பேறித்தனமா நாமளும் இருக்கக்கூடாதுங்க. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நாம் இருந்துடக்கூடாது. இளைப்பாறுதலுக்கு ஒரு அர்த்தம் தான் அந்த படுக்கை. அது மாத்திரமல்ல, சோம்பேறித்தனம் அல்லது வியாதி, பல காரியங்கள் அதுக்கு நாம சொல்லலாம். நாமும் சோம்பேறித்தனமா இருந்துடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நம்ம சுகமாய் வாழ்ந்து போவோம் என்று இருக்கக்கூடாது. நாம் எல்லாவற்றையும் விட்டு மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். மிக மிக முக்கியங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லியிருக்கார் அல்லவா? நாம் எழும்புவோம், நாம் வல்லமையை தரித்து கொள்வோம். இப்போது ஓய்வு பெறுகிற நேரம் அல்ல, சோம்பேறித்தனமா இருக்கிற நேரம் அல்ல, சும்மா இருக்கிறது நேரம் அல்ல. நாம் செல்வோம், அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவோம், பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம், இயேசுவிடத்துல கொண்டு சேர்ப்போம். அவர்களெல்லாம் விடுவிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கட்டும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகினாலே சோர்ந்து போகாதீங்க. நீங்க எழும்பி பிரகாசிங்க. சும்மா இருந்துடாதீங்க. கர்த்தருக்காக எதையா செய்யுங்க. படுக்கையில கிடக்கிறவங்களை எழுப்பணுங்க. ஆண்டவர் அதான் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. அவன் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்ல, நீ நடந்து போக வேண்டிய நேரம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் நம்ம எழுப்பணும், அவங்கள இயேசுவை கொண்டு வரணும், அவங்க கிறிஸ்துக்குள்ள வாழணும், நடக்கணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட கிறிஸ்துவுக்குள்ள வாழறோம், சும்மா இருந்த நாமும் கிறிஸ்துவுக்குள் அவர் அடிச்சு விடுகளே நாமும் நடக்க வேண்டும். எலியா ஒரு முறை சோர்ந்து போயிட்டு சொன்னா, அப்போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுன்னு சூரிய செடியின் கீழ் படுத்துட்டான். ஆண்ட கர்த்தர் விடலை, தம் தூதனை அனுப்பி அவனுக்கு உணவை கொடுத்து அவனுக்கு எழும்பி நடக்க செய்தான். 40 நாள் அவன் அபார நடந்து என்ன செஞ்சான்? இடைவிடாமல் போயிட்டு ஒரே பருவதம் வரைக்கும் நடந்து போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் நடக்க வேண்டிய காரியம், நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நாட்கள், ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டிய நாட்கள். நம்ம சும்மா இருந்துடக்கூடாதுங்க. ஆகினால எழும்பி நடங்க. ஹல்லேலூயா. தூசியை விட்டு எழுந்திரிங்க, போதுங்க. நம்ம இனிமேலே ஏதாவது கர்த்தருக்காக ஆண்டோடைய சித்தம் என்னத்துருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் விரும்புகிறார். பரலோகம் பெருசுங்க பாருங்க. அந்த பரலோகத்துக்குள்ள எல்லாரும் போய் சேரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே இந்த பூமியில இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சமா இருப்பாங்க. அந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு கொடுப்போம். கலங்கரை விளக்கா நாம் இருப்போங்க. ஆண்டவர் தாமி நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆகினாலே எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உண்மையிலே நிப்பா. நீ என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. ஆத்துமக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டிய நேரம். அந்த பாவி, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போறான். எல்லா ஜனங்களும் அதை பார்க்கறாங்க. எல்லோருக்கும் முன்னாடி போறான், ரகசியமா போல, எல்லாருக்கும் முன்னாடி போறான். ஜனங்கள்லாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல தேவதூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்களாம் பரலோகத்துல. ஆனா இந்த பூமியில ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லோரும் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களும் இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரங்க, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய நேரங்க. அதற்காக நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் சரி, எவ்வளோ தியாகம் பண்ணாலும் சரி, எடுத்த முயற்சியை கைவிடாம நாம் இயேசுவின் சமூகத்துல இது பாதாளத்துக்கு போற ஆத்மாக்களை இயேசுவிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓய்வெடுக்கிற காலம் இல்லைங்க, நம்ம தூங்க வேண்டிய காலம் இல்லைங்க, நாம் இளைப்பாறுல ஒரு காலமும் கிடையாதுங்க, சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. நம்ம விறுவிறுப்பாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு நேரங்க. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஆகினால நாம் வேகமாய் நடக்க வேண்டிய காரியம். எலியாவுக்கு அவனுக்கு ஒரு பயம் எசபேலை குறித்து.
ஆனா ஆண்டவரும் அவனுக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. அவன் மூலமா 3 பேர் அபிஷேகம் பண்ணப்படணும். அந்த ஊழியம் விரிவாக வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தங்க. ஆண்டவர் என்ன எலியாவை சும்மாவை விட்டுட்டாரு? எசபேல் நான் கொன்று போடுவேன்னு சொன்னாலும் எலியா செத்து போனானா என்ன? ஆண்டவர் அவனை சொல் காற்றிலே உயிரோடு கூட கொண்டு சென்றார். அந்த எசபேல் தான் செத்து போயிட்டான். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர விட்டுறாதீங்க, உற்சாகமாய் இருங்க. நாம் நிச்சயமாய் அந்த போயிட்டு அந்த திமிர்வாத சுகமாய் என்ன செஞ்சிருப்பான்? எல்லாருக்கும் போய் சொல்லியிருப்பான், இயேசு என்னை குணமாக்கினாரு, இயேசுனிடத்தை என் நண்பர்கள் 4 பேர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க, நான் அதனால நான் சுகமானேன். எவ்வளவு நன்றி உள்ள இதயமா இருப்பான்னு தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, நீங்க இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்து கொண்டு வாங்க. நாவினால அன்பு கூறலாங்க, ஆனா கிரியினாலே கொண்டு போகணுங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறேங்க, யோவான் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 1 யோவான் புஸ்தகத்துல என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே நம்ம வசனமும் சொல்லலாம், நாவினாலே அவங்களுக்காக ஜபமும் பண்ணலாம், ஆனா கிரியினாலே உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு ஒருத்தங்கிட்ட கூறணும்னா நம்ம கிரியினாலே, ஒருத்தன் பசியா இருக்கிறான், அவனுக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவரே அவனுக்கு உணவு தாரமா சொல்லலாம். ஆனாலும் கூட உன் அன்பு உண்மையாய் இருக்குன்னு சொன்னா உன்கிட்ட இருக்கிற அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிடப்பா, அதுதான் கிரியை. அப்போ அவன் பசி அந்த சமயத்துல ஆறும். சும்மா நாவினாலே அன்பு கூர்ந்து ஆண்டவர் உன்னை சந்திப்பாரு, உனக்கு கொடுப்பாரு, அப்பத்தை கொடுப்பாரு, உன் பசி போயிடலாம் சொல்லலாம். ஆனால் நாம கிரியினாலே அந்த நிமிடமே நம்மிடத்துல இருக்கிற ஒரு அப்பத்தை கொடுப்போமே, அந்த ஒரு அப்பம் அவன் பசியை தீக்கும் அல்லவா, அதுதான் கிரியையான அன்பின் கிரியை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை பார்க்க அனைவரையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ராஜா கர்த்தர்தாமே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சொன்னபடியாய் நாங்க சும்மா இருக்கக்கூடாதப்பா, நாங்க எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆண்டவரே, எங்க தூசியை உதறி தள்ளிட்டு எங்க வல்லமையை தெரித்து கொண்டு ஆண்டவரே, ஆண்டவரே இருள இருக்க ஜனங்களுக்கு நாங்க வெளிச்சத்தை கொடுக்கணும். ஆண்டவரே அப்பா, எங்களை நாவினால மாத்திரல, வசனத்தினால மாத்திரல, ஆண்டவரே கிரியினால நாங்கள் அன்பு கூற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, மரணத்துக்குரிய பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை உமக்காக உம்மிடத்துல கொண்டு வருகிறோம், அவர்களை ரட்சியுங்கப்பா. கிருபையாய் இரக்கமா எங்களை சமாதானம் உண்டு பண்ண மாக்கினேன் உங்க மேல வேண்டதல்லவா. எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் அல்லவா, நீ மன்னிக்கிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, அந்த பாவியம் நேசிக்கிற கர்த்தர் அல்லவா. உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு இருக்கிறார். ஆமென்.